Hello guys, welcome back to photographytamizha YouTube channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா Inshot ஆப்ப புதுசா அப்டேட் கொடுத்திருக்காங்க. அந்த அப்டேட் ரொம்ப நாள் ஆச்சு. நான் வீடியோ போறது கொஞ்சம் டிலே ஆயிருச்சு. சோ இன்னைக்கு Inshot ஆப்ல இருக்க 10 சூப்பரான வேற லெவலான அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. So, Inshot app பத்தி தெரியாதவங்களுக்கு சிம்பிளா ஒரு பிரீஃபான எக்ஸ்பிளேஷன் கொடுத்துறேன். என்ன அப்படினா ஒரு வீடியோ கலர் கரெக்ஷன் பண்றதுக்கு சூப்பரான ஆப்புங்க. ஏனா நானே என்னோட வீடியோவை நான் இதுவரைக்கும் பண்ண எல்லா வீடியோலயும் ஒரு 10 வீடியோ தவிர பாக்கி எல்லா வீடியோவுமே Inshot appல தான் பண்ணேன். LIGHTROOMல நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுவோம்ல, பச்சையை மஞ்சையாக்குறது, மஞ்சையை பச்சையாக்குறது. அந்த மாதிரி அப்டேட் இருக்கிற ஒரு ஆப் தான் இந்த ஆப். இதுல சில பிரச்சனைகள்லாம் இருந்துச்சு. இப்போ நம்ம ஒரு வீடியோ எக்ஸ்போர்ட் பண்றோம்னா நம்ம குறைஞ்சது ஒரு 30 ஃப்ரேம் பெர் செகண்ட்ல எக்ஸ்போர்ட் பண்ணுவோம், இல்ல 60ல பண்ணுவோம். அது நம்ம இஷ்டம். ஆனா இந்த ஆப்ல நம்ம அது இஷ்டத்துக்கு தான் பண்ணும். ஸோ அதனால் நம்ம ரீல்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணும்போது குவாலிட்டி கம்மியாயிருது. அதுக்கு பதில் தான் நம்ம விஎன் ஆப் சஜஸ்ட் பண்ணோம். ஆனால் இப்போ இந்த விஎன் ஆப்பே தூக்கி சாப்பிட்ற மாதிரி தான் அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த Inshot ஆப்பை பற்றி ஃபுல்லாக ப்ரீஃபான 10 செம்மையான அப்டேட்ஸை பற்றி நான் தெரிஞ்சுக்க போகிறோம். அந்த ஆப்போட லிங்க் எங்கே இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது ஓப்பன் ஆகலை அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட டெலகிராம் குரூப் இருக்குது. அந்த குரூப்பில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிங்கன்னா நம்ம போட்ட வீடியோட நோட்டிஃபிகேஷனும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பு, இந்த லைட்ரூம் ப்ரீசெட், நான் வீடியோவில் என்னெல்லாம் போடுறோன்னா அதிலே வந்துடும். ஓகேவா? நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளை கொடுத்துக்கோங்க. பழைய ஆளாக இருந்தீங்க அப்படின்னா அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வரமாட்டேதுன்னு நினைக்கிறேன். ஸோ இனிமேல் நம்ம கண்டினியூஸாக வீடியோ போடணும் அப்படின்னு முடிவு எடுத்திருக்கோம். ஸோ இன்றைக்கி கூட கரண்ட் இல்லை, நான் ஒரு சாஃப்ட் பாக்ஸ் வச்சு ஒரு சின்ன லைட்டை வச்சு தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நேற்றையோட வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா அது இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி சூப்பராக எப்படி போகிறது அப்படின்ற வீடியோ செக் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் Inshot ஆப்பில் இருக்க சூப்பரான வேலைனா 10 அப்டேட் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. Inshot ஆப்பை ஓப்பன் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. என்னென்னா வீடியோ, ஃபோட்டோ, காலேஜ் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே மெட்டீரியல்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மெட்டீரியல்ஸ் அது ஸ்டிக்கர்ஸ், அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம செட்டிங்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸை கிளிக் பண்ணிட்டு Inshot ப்ரோ ஆக்டிவ்னு வந்திருக்கு. நான் யூஸ் பண்ணுற ஆப்பில் வாட்டர் மார்க் கிடையாது. ஏன்னா நான் மோட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுறேன். ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணேன். இதில் வீடியோ செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களோட வீடியோ செட்டிங்ஸ் எக்ஸ்போர்ட் ஆகும்போது எந்த ரெசல்யூஷனில் எக்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணோம் அப்படின்னா 4Kவா 1080pயா 720pன்னு கேட்டிருக்காங்க. நம்ம யூடியூப் வீடியோஸ்க்கு மேக்ஸிமம் 1080p ஓகே. நீங்கள் ஏதாவது ஷார்ட் ஃபிலிம் எல்லாம் பண்ணுறீங்கன்னா 4K கொடுத்துக்கலாம். ஃப்ரேம் ரேட் அப்படின்னு கேட்கும்போது ஃப்ரேம் ரேட் 30 ஃப்ரேம் பெர் செகண்டும் 60 ஃப்ரேம் பெர் செகண்டும் கொடுத்துருக்காங்க. 30 ஒரு பேசிக்காக பண்ணிக்கலாம். 60 ஃப்ரேம் பெர் செகண்ட் ஒரு ஸ்லோ மோஷன்லாம் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி கீழே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். கீழே வந்தோன்னா அவங்களோட ஒரு ஆப்பை பற்றி கொடுத்துருக்காங்க. மோர் ஆப்ஸ் ஃப்ரம் Inshot அப்படின்னு அவங்களே அப்டேட் பண்ணியிருக்காங்க. லூமி அப்படின்ற ஆப்பு. இதை பற்றி நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கீழே அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுத்துருக்காங்க. அப்புறம் யூடியூப் சேனல் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏதாவது அப்டேட் பண்ண கொடுப்பாங்க. அதோட இந்த ஆப்போட வெர்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா 1.701 1.1310 அப்படின்ற வெர்ஷன் தான். இதுக்கு மேலே அப்டேட் வந்திருக்கான்னு தெரில. நான் இந்த ஆப்பில் போடுறேன். அப்டேட் வந்தால் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக போடுறேன். ஓகே, இப்போ உங்களுக்கு இதில் ஃபஸ்ட் அப்டேட் தெரிஞ்சிருக்கும், வீடியோ செட்டிங். ஒரு சூப்பரான யூடியூப் சேனலை பார்த்தா பார்க்க போகிறோம். சேனலோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டீஸ் ப்ளே டிவி. இந்த சேனலில் எதுக்கு பார்க்கணும்னா உங்கள் வீட்டில் குட்டி குழந்தைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக இந்த சேனலை பாருங்கள். குழந்தைகளுக்கு தேவையான சூப்பரான வீடியோஸும், அவங்கள எப்படி ஃபன் பண்ண வைக்கிறது, எப்படி ஜாலியாக இருக்க வைக்கிறது அப்படின்ற வீடியோஸும் போடுறாங்க. இந்த சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காம பாருங்கள். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த குக் வித் கோமாளியில் குட்டி பாத்திரங்களை வச்சு சமைச்சாங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு வீடியோஸ் இருக்குது, சூப்பராக இருக்கும். அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. செம்ம சூப்பரான சேனலுங்க. சுட்டி குழந்தைங்களுக்கு நல்லா ஃபன் பண்ணுறதுக்கும் என்டர்டைன்மெண்ட்டான ஒரு சேனலு. நீங்களும் செக் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்து நம்ம வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணோன்னா மேலே கிரியேட் நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கிரியேட் நியூ அப்படின்னு கிளிக் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே வராது. அதுக்கு என்ன பண்ணணும்னா வீடியோ அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு நியூ அப்படின்னு கொடுத்துக்கணும். நீங்கள் கீழே பார்த்துருக்கீங்க பார்த்தீங்களா ஒரு 3 அண்ணம். இது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க வீடியோட எடிட்டிங்கு. ஸோ இப்போ ஃபஸ்ட் இருக்க நியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. நியூ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் ஃபோனில் என்னென்ன வீடியோ இருக்கோ எல்லாமே வந்துடும். நான் என்ன பண்ணுறேன்னா நேற்று நான் ஒரு மொபைல் ஃபோட்டோகிராஃபிக்கான சீரீஸோட வீடியோ எடுத்தேன். ஸோ அதை நான் எடுத்து காட்டுறேன். இதில் ஏதாவது கிளிக் பைட்டு போட்டு விட்டோம்னா நான் மாட்டிக்குவேனே. சரி, இந்த ஒரு குட்டி வீடியோ எடுத்துகிட்டு நான் டிக் பட்டனை கொடுத்துக்கிறேன். டிக் பட்டனை கொடுத்தோன்னே என்ன ஆகும்னா இந்த வீடியோ
இதுக்குள்ளே போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க அப்டேட்டு ஃபஸ்ட்டு டூல்லேருந்தே வருவோம். கேன்வாஸ் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. இந்த கேன்வாஸ் குறைக்கிறது கூட்டது இது முதல்லேருந்து இருக்குது, பெருசாக ஒன்றுமே கிடையாது. ஓகேவா. ரெண்டாவது வந்து மியூசிக் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த மியூசிக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் ரெக்கார்ட் ட்ராக் அப்படின்னு இருக்கும். ட்ராக்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்மளோட பாட்டு இதில் வந்து மை மியூசிக் அப்படின்னு இருக்குல்ல, இதில் வந்து நம்ம ஃபோனில் இருக்க மியூசிக்கெலாம் வரும். எஃபெக்ட்ஸ் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, இதில் வந்து அந்த ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வந்து இவங்க புதுசாக கொடுத்துருக்க அப்டேட்டு இது. அப்புறம் நிறைய கலர்ஸ் இல்லை, நிறைய சவுண்ட் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம போய் யூடியூப்பில் டவுன்லோட் பண்ணி போடுறத விட எடிட் பண்ணும்போது இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இதில் வந்து ஒரு சின்ன டிப்ஸ்னால் இந்த வீடியோ மியூசிக்கை கிளிக் பண்ணிட்டு இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இதோட சவுண்டை வந்து ஃபுல்லாக குறைச்சிக்கலாம். ஓகே, சவுண்டை குறைச்சிக்கலாம், டிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து ஸ்டிக்கர் அப்படின்னு இருக்குல்ல, ஸ்டிக்கரில் வந்து இந்த தடவை வந்து ரொம்ப அப்டேட் கொடுத்துருக்காங்க. புதுசான ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து நம்ம டவுன்லோட் அப்படின்னு கொடுத்தோம்னா டவுன்லோட் ஆயிரும். இந்த ஸ்டோர் ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டோரை கொடுத்தோம்னா இதுலேயும் நிறையா ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. ஸோ இதுக்குள்ளேயும் போயிட்டு நீங்கள் நிறையா ஸ்டிக்கர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நியோன் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க, ரொம்பவே நல்லா இருந்துச்சு, நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஓகே, ஷாப் அப்படின்ட்டு நம்ம வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து இங்கே ஒரு இமேஜ் பட்டன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இந்த இமேஜ் பட்டனை கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு கேலரிலேருந்து ஒரு இமேஜ் எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு நான் நம்மளோட எடிட்டிங் பண்ண ஒரு பேசிக்கான ஃபோட்டோ எடுத்து வச்சு இதை அப்படியே க்ரோப் பண்ணி இந்த இடத்துல வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட வீடியோவில் இருக்கிற வாட்டர் மார்க் மாதிரியே இந்த ஃபோட்டோ வந்து இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, ஜிஃப் ஃபைலும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது இப்போ நம்ம ஒரு வீடியோ பண்ணிகிட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ஃபன் கண்டென்ட்டுக்கு ஒரு ட்ரோல் பண்ணும்போது ஒரு ஜிஃப் ஃபைல் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்க. கேரளாவில் இருக்க நிறையா சேனல்ஸ் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜிப்பு ஃபைலை தூக்கி நீங்கள் எங்களை போட்டு விட்டிங்கன்னா நீங்கள் வீடியோ பண்ணும்போது அது தெரியும் இந்த இடத்துல. அதே மாதிரி கீழே வந்து இழுத்து வைக்கிற ஆப்ஷன் இருக்குது. ஸோ வந்து இதையும் சூஸ் பண்ணிக்கோங்க, நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ எடுத்து வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு இந்த ஆரோ இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா 2 ஆப்ஷன் வரும், வீடியோ பிகினிங், கிளிப்பு பிகினிங்னு. நம்ம வந்து வீடியோ பிகினிங்னா வீடியோவில் வரும், 2 கிளிப்பு போட்டிருந்தீங்கன்னா அந்த கிளிப்பு பிகினிங்கில் வரும். ஸோ இதை வந்து டிலீட் பண்ணிக்கிறேன், இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. ஓகே, டிக் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து டெக்ஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ டெக்ஸ்ட் ஆப்ஷனில் வந்து எதுவுமே எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது. ஆனால் இதில் வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து நம்ம டவுன்லோட் பண்ணுற டெக்ஸ்ட்டை வந்து இந்த ஆரோ மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி நம்ம ஃபைல் மேனேஜர்லேருந்து எடுத்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டோரில் போய்ட்டு நமக்கு தேவையான டெக்ஸ்ட்டை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது பக்கத்தில் இந்த ஏஏன்னு இருக்குது பாருங்கள், இதுக்கு பக்கத்தில் ஒரு 3 கோடு இருக்குல்ல, இது வந்து அலைன்மெண்ட்டு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது வந்து டெக்ஸ்ட்டு வந்து எப்படி வரணும்னு, இப்படி ஆடிட்டு வரணுமா, இந்த மாதிரி வரணுமா, இல்லை இப்படி வரணுமா அப்படின்றதெல்லாம் இப்போ புதுசாக இவங்க கொடுத்துருக்க அப்டேட்டு. நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன், நம்ம வீடியோலையும் இன்னும் ஆட் பண்ணலான் இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இந்த கலர் வீல் இருக்குது பாருங்கள், இந்த கலர் வீலை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த டெக்ஸ்ட்டோட ஒரு ஸ்டைல் கொடுக்கறதுக்கு இது முதல்ல இருந்து இருக்குது, புதுசாக எதுவுமே இல்லை, தெரியாதவங்களுக்காக சொன்னேன். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம டிக் பண்ணிக்கலாம், அந்த டெக்ஸ்ட் அந்தங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டோம். ஃபில்டர்ஸ் முக்கியமான மேட்ருக்குள்ளே இப்போ தான் வரப்போகிறோம். ஃபில்டர்ஸ் அப்படின்ட்டு இருக்குது, இந்த ஃபில்டர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஃபஸ்ட்டு இருக்குது. இதில் வந்து வேறு லெவலில் அப்டேட் பண்ணி விட்டாங்க. இது வந்து நம்ம முதல்ல வந்து ஒரு 5-6 எஃபெக்ட் என்னமோ தான் இருக்கும். ஆனால் இதில் வந்து இப்போ நிறைய பீஸ்ட், ரீட்ரோ, செலிப்ரேட், ஸ்டைலு, டிஸ்ட்ராய்ட், இப்படி நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து நீங்கள் இதெல்லாம் ட்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு கலரை போட்டோம் அப்படின்னா இங்கே கீழே வந்து வேல்யூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து முதல்ல வந்து இந்த இடத்துல ஒரு 3 கோடு மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். இப்போ நம்ம வேல்யூ கம்மி பண்ணிட்டோம்னா ரொம்ப மெதுவாக ப்ளே பண்ணும் போல், இல்லை ரொம்ப மெதுவாக ப்ளே பண்ணும். வேல்யூ கூட்டிட்டோம்னா ரொம்ப ஸ்பீடாக ப்ளே பண்ணும். இதே மாதிரி எல்லாத்துக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் வேணுமா, அந்த கலர் வேணுமான்னு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிக்கோங்க. இது வந்து எஃபெக்ட்ஸ், இதை நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து ஃபில்டர்ஸ் அப்படின்ட்டு ஃபில்டர் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஃபில்டரில் வந்து என்னென்னா கலர் ஃபில்டர், சினிமேட்டிக் கலர் ஃபில்டர் ப்ளே பண்ணும்போது சினிமேட்டிக் கலரு, அதுக்கப்புறம் நிறையா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம், நமக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கலாம். ஆனால் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாது. இந்த பக்கத்தில் ரெட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள், நம்ம இதை கிளிக் பண்ணோம்னா இந்த வீடியோவில் எங்கெல்லாம் ரெட் இருக்கோ அந்த இடம் மட்டும்தான் செலக்ட் ஆகும். ஆரஞ்சு அப்படின்னு கொடுத்தோம்னா எந்த இடமெல்லாம் ஆரஞ்சாக இருக்கோ அந்த இடம் மட்டும்தான் செலக்ட் ஆகும். க்ரீன்னு கொடுத்தோம்னா க்ரீனு, சியான்னு கொடுத்தா சியானு, இந்த கலர் மட்டும்தான் செலக்ட் ஆகும். இது ஒரு சூப்பரான அப்டேட்டு. அதுக்கப்புறம் இருக்கிற கலர்லாம் பர்பிளாக மாற்றுறதுக்கு ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது ஒரு ஃபில்ட்ரு, பர்பிளாக மாறிடும். அப்புறம் கீழே வந்து இந்த மாதிரி எஃபெக்ட்ஸ், இது என்ன எஃபெக்ட்ஸு, பார்ட்டி எஃபெக்ட்ஸா, ஏதோ ஒரு எஃபெக்ட்ஸு, இந்த மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் கீழே வந்து அந்த வார்ம் டோன் அந்த மாதிரிலாம் நிறையா கொடுத்துருக்காங்க.
ஓகே, இதை நம்ம ட்ரை பண்ணியாச்சு. நான் நார்மலே கொடுத்துக்கிறேன், ஒரிஜினல் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் அடுத்தது பார்க்க முடியும். அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அட்ஜஸ்ட் அப்படின்னு இருக்குல்ல, இந்த அட்ஜஸ்ட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் கிடையாது. ஆனால் கொஞ்சம் கிளாரிட்டி கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கும்போது பழைய ஆப்லலாம் வந்து கிளாரிட்டி விசிபிளாக தெரியாது. ஸோ இதில் வந்து நல்ல விசிபிளாகவே தெரியுது. வாமெல்லாம் அதே மாதிரி தான் சேமாக தான் இருக்குது. ஆனால் இந்த கலர் இருக்குது பாருங்கள், அட்ஜஸ்ட்டில் வந்து ஹெச்எஸ்எல் அப்படின்னு இருக்குல்ல, இந்த ஹெச்எஸ்எல் வந்து தான் நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பச்சையெல்லாம் மஞ்சையாக மாறுது பாருங்கள், சாச்சுரேஷன்லாம் கூட்டிக்கிறேன். ஸோ இந்த ஹியூ வந்து குறைச்சி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி மாறுது இல்லை. முதல்ல வந்து இந்த கலர் மாற்றும் போது கிரெயின்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஆனால் இந்த தடவை வந்து கிரெயின்ஸ் வந்து அதிகமாக கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் இருக்குது கிரெயின்ஸ். அதுக்கப்புறம் டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணிட்டு ஃபேடு, ஹைலைட்டு, ஷேடோ, கலரு, ஹியூ இப்படிலாம் நிறையா கொடுத்துருந்தாலும் லாஸ்ட்டில் வந்து ஃபிலிம் கிரெயின் அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு ஜஸ்ட் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இந்த பார்த்தீங்கல்ல, இந்த பழைய படங்களில் வர மாதிரி சின்ன சின்ன புள்ளியான கிரெயின்ஸ் எல்லாம் வர மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது எதுக்குன்னு தெரில. ஐ திங்க் ஃபாரினர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஷார்பன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஃபோட்டோ வந்து அந்த வீடியோ வந்து ஷார்பன் பண்ணுறதுக்கு. சிம்பிளான பழைய வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நம்ம ஆல்ரெடி இந்த இன்ஷாட் ஆப்பை பற்றி, கலர் கரெக்ஷன் பற்றி போட்டிருக்கோம். ஸோ இவ்வளோ தான். அதுக்கப்புறம் இங்கே ஒரு டெலிட் ஆப்ஷன் இருக்குது. இந்த டெலிட் ஆப்ஷன் எதுக்குன்னா, இப்போ நம்ம 2 லேயர் போடுறோம்னு வச்சுக்கோங்க, இங்கே ஒரு வீடியோவும் இங்கே ஒரு கிளிப்பும் போடுறோம்னா ரெண்டுக்கும் ஒரே கிளிப்பு வேணும் அப்படின்னா டெலிட் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா இந்த கிளிப்போட கலர் மட்டும்தான் போயிருமே தவிர அந்த கிளிப்பு வந்து டெலிட் ஆகாது. அதாவது ஒரு தப்பான கலர் கரெக்ஷன் கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை வந்து நம்ம செலக்ட் பண்ணி அந்த கிளிப்போட கலர் வந்து டெலிட் பண்ணிக்கலாம். சில டைம்லாம் நம்ம ஒரு தடவை கொடுத்துட்டோம்னா திரும்ப மாற்ற முடியாது. ஸோ இதுவும் ஒரு சூப்பரான அப்டேட். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ கட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரீ கட்டை கிளிக் பண்ணோன்னா இதில் வந்து 3 ஆப்ஷன் இருக்குது, ட்ரிம்மு, கட்டு, ஸ்ப்ளிட்டு அப்படின்னு. இதை நம்ம கிளிக் கொடுத்துட்டு மல்டி ஸ்ப்ளிட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா இதை தள்ளிட்டு வந்து இந்த இது வந்து ஸ்ப்ளிட் ஆயிரும். முதல்ல வந்து இந்த ஆப்ஷன் கிடையாது. ஸோ இந்த தடவை வந்து இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு ஸ்பீடு அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு தெரியும், இந்த ஸ்பீடு கண்ட்ரோல், ஸ்லோ பண்ணுறது, ஃபாஸ்ட் பண்ணுறது. ஓகே. அதுக்கப்புறம் வந்து க்ராப்பிங் ஆப்ஷன், இதில் வந்து ஆல்ரெடி சேமாக இருக்கிற க்ராப்பிங் ஆப்ஷன் தான் இருக்குது. டூப்ளிகேட் அது உங்களுக்கு தெரியும், ஒரு லேயர் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் கொடுத்துட்டோம்னா. அதுக்கப்புறம் தான் ரிவர்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் புதுசாக அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரிவர்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணி வச்சிருக்க ஃபுட்டேஜ் வந்து ரிவர்ஸில் ஓடும். ஆனால் இதில் வந்து 60 ஃப்ரேம் பர் செகண்டில் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனால நம்ம சூப்பரான கலர் கரெக்ஷனும் பண்ணி ரிவர்ஸ் ஆப்ஷனும் போட்டு நம்ம பண்ணலாம். ஜஸ்ட் நான் ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆப்ஷன். ஓகேவா. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரொட்டேட் கொடுத்துருக்காங்க, ஃப்ளிப்பு கொடுத்துருக்காங்க, ஃப்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீஸ்னால் என்னன்னு சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல வந்து இது நமக்கு ஒரு ஃபோட்டோ தேவைப்படுது, வீடியோவில் ஆட் பண்ணால் ஜஸ்ட் ஃப்ரீஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல அது அப்படியே ஃபோட்டோவாக மாறி ஒரு கிளிப்பாகவே மாறிடும். ஸோ வந்து நான் ப்ளே பண்ணி காட்டுற மாதிரிங்க, இந்த இடத்துல நான் ப்ளே பண்ணுறோம், அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகி ஃபோட்டோவாகிடுச்சு. அதுக்கப்புறம் வீடியோ வருது. ஓகேவா. ஃப்ரீஸ் ஆப்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. கீழே வந்து வெள்ளை கலரில் 2 கோடு இருக்குது பார்த்தீங்களா இந்த வீடியோவில். ஸோ இது வந்து எதுக்குன்னா ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய டிரான்சிஷன் எஃபெக்ட் புதுசாக அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா ரவுண்டு, இது வந்து பழைய ஆப்லலாம் கிடையாது. ஸோ வந்து 2 வீடியோ வந்து இந்த வீடியோலேருந்து அந்த வீடியோக்கு சேஞ்ச் ஆகும்போது எந்த ஒரு டிரான்சிஷன் எஃபெக்ட் தேவையோ அதை நம்ம போட்டுக்கலாம். உங்களுக்கு இப்போ பண்ணுற பாருங்க புரியும். ஸோ இந்த மாதிரி எஃபெக்ட் தான் இதில் கீழே கொடுத்துருக்காங்க. இந்த ஒயிட் கலரை சூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா தெரியும். இந்த இன்ஷாட் ஆப்பில் இந்த அளவுக்கு தான் அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சேவ் ஆப்ஷன் லாஸ்ட்டாக ஃபைனலாக சேவ் அப்படின்னு கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து ரெசல்யூஷன் கேட்குது. ஸோ வந்து ரெசல்யூஷன் வந்து நம்ம 4K கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதில் வந்து ஃப்ரேம் ரேட் கேட்குது. இதில் 60 ஃப்ரேம் ரேட் கொடுத்துட்டோம்னா கீழேயே இந்த இடத்துல வந்து நமக்கு எவ்வளோ எம்பி இந்த வீடியோ வருது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுவே ரொம்ப நல்ல விஷயம். நீங்கள் 4K இல்லைனா 1080p 60 ஃப்ரேம் பர் செகண்ட்லாம் நீங்கள் ஸ்லோ மோஷன் வீடியோலாம் சென்ட் பண்ணீங்க அப்படின்னா வேறு லெவலில் ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வெளியே வந்துட்டு இதை வந்து டிஸ்கார்ட் கொடுத்துக்கிறோம். டிஸ்கார்ட் கொடுத்துட்டோம்னா அது வந்து டெலிட் ஆயிரும். டிராஃப்ட் கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து அந்த இடத்துல இருக்கும். ஃபோட்டோ அப்படின்னு இருக்குது. ஃபோட்டோவில் வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுறது. ஸோ வந்து இந்த ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எஃபெக்ட்ஸ் அது எல்லாமே சேம் எஃபெக்ட்ஸ் தான் இருக்குது. பெருசாக ஒரு வித்தியாசமே கிடையாது. ஃப்ரேம் எதுவுமே கிடையாது. டெம்ப்ளேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஃபோட்டோ எடிட்டர் லூமி அப்படின்றதான் சூஸ் பண்ணணும். ஸோ வந்து ப்ளே ஸ்டோரில் இது டவுன்லோட் பண்ணணும். இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ வேணால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதை பற்றி ஒரு தனியான வீடியோ போடுறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு தெரியும் காலேஜ் அப்படின்னா என்னன்னு தெரியும். ஒரு 4 ஃபோட்டோவை தூக்கி இப்படி கொலாஷ் மாதிரி பண்ணுறதான். இதில் லேஅவுட்டில் நிறையா லேஅவுட்லாம் இருக்குது. ஸோ வந்து இதை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எடிட் பண்ணி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்து விட்ருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது தமிழ் டேக்கர். டாடா பை பை, see you.